ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்சட் நகரில் உள்ள மேவர் பல்கலைக்கழகத்தில் வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த 4 மாணவர்கள் தங்கள் விடுதி அறையில் சமையல் செய்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் மாட்டு இறைச்சியை சமைத்து சாப்பிடுவதாக திடீரென வதந்தி பரவியது. இதையடுத்து அந்த பகுதி மக்கள் பல்கலைக்கழக விடுதி முன்பு திரண்டு பசுவதையை எதிர்த்து கோஷமிட்டனர். மேலும் மாட்டு இறைச்சியை சமைக்கக்கூடாது என்றும் கோஷமிட்டனர். அப்போது ஆர்ப்பாட்டக்காரர்களில் ஒரு பகுதியினர் திடீரென அத்துமீறி பல்கலைக்கழக விடுதிக்குள் புகுந்து 4 காஷ்மீர் மாணவர்களையும் தாக்கியுள்ளனர். இந்த தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அந்த 4 மாணவர்களை பாதுகாப்புடன் அழைத்துச் சென்றனர். காவல்துறை நடத்திய முதற்கட்ட விசாரணையில் மாட்டு இறைச்சி எதுவும் சமைக்கப்படவில்லை என்று தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாட்டு இறைச்சியை சமைத்ததாக கூறி ஒருவர் அழைத்துக் கொல்லப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போது மாட்டு இறைச்சியை சமைத்ததாக காஷ்மீர் மாணவர்கள் ராஜஸ்தான் பல்கலைக்கழகத்தில் தாக்கப்பட்டுள்ளது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.